2000 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னா நடுத்தர மக்கள்லாம் ஐயோ ஏறிடுச்சே அப்படின்னு அதிர்ச்சியோடு இருக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மத்திய அரசுல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சேமிக்கப்பட்ட தங்கங்கள் விற்பனை ஆகிறதே கிடையாது. இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பை விட 2 மடங்கு அவங்க பணம் அச்சடிச்சிருக்கிறாங்க. தங்க விலை உயர்வுக்கும் ஒரு அரசு ஊழியருடைய ஊதிய நிர்ணயத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவன் துளையிட்டு எதுவுமே எடுக்கிறதே இல்லை, வெளியிருந்தா வாங்கிக்கிறான். அவருடைய பொருட்களை விற்கிறதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சைனால இருந்து யூகேக்கு ட்ரெயின் அனுப்புறான். நாம கேஷா கையில வச்சுக்கிறத விடவும் தங்கமா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃப்டின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. வருகிற டிசம்பர் மாதத்துக்குள்ளார 1 லட்சத்தை தொட்டு விடும்னு சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய தங்க இருப்பு எவ்வளவு இருக்குதோ அதற்கு சமமாகத்தான் பணம் அச்சடிக்கணும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தி இந்தியா முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், தங்கம் விலை 75,000 ரூபாயை தொட்டுவிட்டது, ஒரு புதிய உச்சத்தை தொட்டுவிட்டது என்ற ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்குது. இந்த விலையேற்றம் ஏன் நடக்குது, இது உலக நாடுகள் முழுக்க என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்த தங்கம், அது பத்தி தான் நம்ம இன்றைக்கு கலந்துரையாடல். நம்மோடு ரமேஷ் வருகிறாங்க, அவங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா தங்க விலை 75,000 ரூபாய் என்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, தங்கத்துக்கு எப்போதுமே ஒரு விலை மதிப்பற்றது. அதனாலதான் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, காலம் பொன் போன்றது அப்படின்னுவாங்க, கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது தங்கத்தை குறிப்பதாக சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பொன் என்பது தங்கத்தை குறிக்காது. அது ஐம்பொன், அது தங்கம், பித்தளை, இது மாதிரியான இரும்பு, இது போன்ற 5 வகையான உலோகங்களுடைய கலவைதான் பொண்ணு. பவுனுங்கிறது வேற, இந்த தங்கம்னு சொல்றது வேற, பொன் என்பது வேறு. ஆனா இன்னைக்கு கோல்டு அப்படிங்கிற ஆங்கில பதத்துக்கு நம்ம தங்கம் தான். அப்ப அந்த தங்கம் தான் 22 கேரட்டு 24 கேரட்டு அப்படின்னு வகைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருக்குது. அதுல ஆச்சரியமா பாத்தீங்கன்னா, ஒரு பவுனுக்கு 2,000 ரூபாய் ஏறும் தங்கத்தின் விலை. இறங்கும் போது பாத்தீங்கன்னா 400 ரூபாய் தான் இறங்கும். சரி சரி. அதாவது ஏறுவது அதிகமாகும், இறங்குவது குறைவாகவும் இருக்குது. இதனுடைய போக்கை எப்படி பாக்குறோம்னா, 2,000 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னா நடுத்தர மக்கள்லாம் ஐயோ ஏறிடுச்சே அப்படின்னு அதிர்ச்சியோடு இருக்கும்போது, அது 400 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா எல்லாரும் ஓடுவாங்க, வாங்குறதுக்கு ஓடுவாங்க. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அது இன்னொரு 1,500 ரூபாய் கூட ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தங்க விலை ஏறிக்கொண்டுதான் இருக்குதே ஒழிய அது இறங்குறது இல்லை. இதற்கு என்ன காரணமாக செய்திகள் சொல்றாங்கன்னா, இப்ப தங்கத்தை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகமாகி போச்சு. மக்கள் தொகையினுடைய அந்த விகிதாச்சார அடிப்படையில் பாத்தீங்கன்னா எல்லோருமே தங்கத்தை சேமிச்சு வைக்கிறாங்க. ஏன் தங்கத்தை சேமிச்சு வைக்கிறாங்கன்னா, தங்கம் என்பது உலக நாடுகள் முழுக்க பயன்படக்கூடிய ஒரு அந்நிய செலவாணி, ஒரு ஃபாரின் கரன்சின்னு சொல்லும் இல்லைங்களா. நீங்க உலக நாடுகள்ல எந்த நாட்டுக்கு போனாலும் தங்கத்தை கொடுத்து நீங்க அந்த நாட்டினுடைய பணத்தை வாங்கிக்கலாம். தனிப்பட்ட மதிப்பும் அதிகம். அப்ப நீங்க பணமா கொண்டுகிட்டு போறதுல பல சிக்கல்கள் இருக்கும், தங்கமா கொண்டுகிட்டு போறதுல நமக்கு சிக்கல் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த விலையேற்றத்துக்கு காரணமாக என்ன சொல்றாங்கன்னா, பற்றாக்குறை தான் மிக முக்கியமான காரணம் சொல்றாங்க. கரன்சி மாத்துறது கூட கஷ்டம், தங்கத்தை உடனே மாத்திக்கலாம். அப்ப இந்த பற்றாக்குறை, எந்த ஒரு பொருளுக்கும் பற்றாக்குறை ஏற்படுகிற போது அதனுடைய விலை உயர்வது என்பது இயல்பான ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதங்கள்ல தக்காளி பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய்க்கு விற்கும். மற்ற நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 20 ரூபாய்க்கு மழைக்காலம். ஆமா, அந்த மழைக்காலம் முடிந்து ஒரு மார்ச், ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு விற்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கிலோ 5 ரூபாய்க்கு விற்கும். நாங்க தக்காளி அறுவடை செய்ய முடியாம கீழே கொட்டி எரியிறோம்னு சொல்லுவாங்க. கொட்டிட்டு போறோம். அழுகக்கூடிய பொருள்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல விலை உயர்வதும் அதற்கு மதிப்பு இல்லாமல் போவதும் இருக்குது. ஆனா தங்கம் அப்படி கிடையாது. தங்கத்துக்கு காலம் பூரா மதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது நகையா போட்டுக்கிறாங்க. அப்புறம் பெரிய பெரிய பணக்காரவங்க பணம் கேஷா கையில வச்சு அதிகமாயிட்டு போகுது சார். என்ன காரணத்தால அது அதிகமாயிட்டு போகுது? இன்னைக்கு நீங்க தங்கத்தை நோண்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளார போகணும்னா, ஒரு உதாரணத்திற்கு ஒரு 100 அடி ஆழம் போய் எடுத்தவங்க இன்னைக்கு 500 அடி ஆழம் போய் தான் எடுக்க முடியும். அப்போ சுவாச பிரச்சனை, மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறது மாதிரி உலக நாடுகள் எல்லாம் கைவிட்டாங்க. 2வது, ஒரு தங்கத்தை தோண்டி எடுக்கிற செலவு அதிகம், அதனுடைய அடக்க விலை குறைவு.
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்தியாவுல வந்து பெங்களூரு கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க, பங்காருப்பேட்டை தாலுகாவுல கோலார் தங்க வயல் அப்படின்னு இடம் இருக்குது. அங்க வந்து 1880 வந்து தங்கம் எடுக்க தொடங்கியிருக்காங்க. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே அங்க வந்து தங்கம் எடுக்கப்பட்டதாக சில தடயங்கள்லாம் கிடைக்குது. பா ரஞ்சித் கூட தங்கலான்னு ஒரு படம் எடுத்தாரு, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தாரு. அப்ப தென்னிந்திய பகுதிகளில் அரசர்கள் வந்து தங்களுடைய கிரீடம், ஆடை, அணிகலன்கள் எல்லாம் வந்து இந்த தங்கத்தை பயன்படுத்துறதுக்கு பொண்ணு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு பல உலோகங்களை கலந்து ஐம்பொன்னால வந்து நகைகள்லாம் அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு செய்தி நமக்கு கிடைக்குது. ஆனால் 1880 தான் வந்து கோலார்ல வந்து முறையாக தங்கம் எடுக்க தொடங்குறாங்க. அப்படி தொடங்குகிற போது பாத்தீங்கன்னா 2001 வந்து அந்த கோலார் தங்க வேலை மூடுறாங்க. ஏன் மூடுறாங்க அப்படின்னா, அப்ப 2001 வந்து எவ்வளவு தங்கம் விலைன்னு சொன்னா, ஒரு பவுன் 8 கிராம் 3000 ரூபாய். ஆனா கோலார் தங்க வயல்ல 8 கிராம் தங்கத்தை ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 9000 ரூபாய் செலவாகிருக்குது. ஓஹோ, சரி. அப்ப சுண்டக்கா காப்பணும், தூக்குக்குழி முக்கா பணம். எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. இந்த மூடினதுக்கு பின்னாடி இப்போ வந்து தங்கத்தினுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மத்திய அரசுல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க, கோலார் தங்கவியல் மீண்டும் செயல்படும், ஓபன் பண்றோம் அப்படின்றாங்க. என்ன அதனுடைய புள்ளி விவரங்கள், கணக்கு விவரம்லாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, 2001 3000 ரூபாய்க்கு ஒரு 3000 ரூபாய்க்கு உள்ள தங்கத்தை எடுக்கணும்னா 9000 ரூபாய் செலவு பண்ணணும். இப்ப 75,000 விற்கும் போது இப்ப தங்கம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 40,000 தான் ஆகுது. அப்ப 40,000 செலவு பண்ணி 35,000 நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில தான் மத்திய அரசு இந்த கோலார் தங்க வேலை மீண்டும் ஓபன் பண்றதுக்கு முன் வந்திருக்கதாக ஒரு தகவல் வந்திருக்கு. சரி. அப்ப பற்றாக்குறை இருக்குது. ஆனாலும் கூட அந்த தங்கத்தின் விலைக்கு அதிகமாக அந்த உற்பத்தி செலவு இருக்கும்போது மூடுறாங்க. இப்ப தங்கத்தின் விலை அதிகம், அது உற்பத்திக்கான செலவு குறையும் போது இப்ப தொடங்குறாங்க. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா சார், ஒரு சில கிராம் எடுக்கிறதுக்கு மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட பல லாரி மண்ணை எடுக்கணும், தோண்டி. ஆமா, அது கச்சா பொருளா தான் கிடைக்கும் போது அதை திருப்பி அதுல இருந்து பிரித்து எடுக்கிறது இப்போ வந்து அது பிரித்து எடுப்பது சுலபம் ஆயிடுச்சு நமக்கு. முன்னாடி அப்படி கிடையாது, அப்படியே அரிசி மாதிரி அரிச்சு அப்படியே மெதுவா எடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது, நமக்கு வந்து அதிகமான விலையில எந்திரங்கள் கிடைச்சிருச்சு, அதை வச்சு ஈஸியா தங்கத்துல பிரிச்சு எடுக்க முடியுது. அதனால அந்த அந்த இதுக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப. சரி, அப்புறம் இப்ப தங்க விலை உயர்வை பற்றி ஏன் இவ்வளவு விரைவா உயர்ந்துகிட்டது, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எளிமையான செய்தி என்னன்னா சார், ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு அரசு ஊழியர், ஒரு கடைநிலை ஊழியர் வந்து எப்போதுமே தங்கம் வாங்க மாட்டாரு. தங்கம் வாங்க முடியாத அளவுக்கு தான் ஒரு ஊதியம் இருக்கும். அப்ப தங்க விலை உயர்வுக்கும் ஒரு அரசு ஊழியருடைய ஊதிய நிர்ணயத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. தொடர்பு உண்டு. அது எப்படின்னு சொன்னா, இப்ப தமிழ்நாடு அரசுல வந்து ஒரு ஊழியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு 35,000 அதிகபட்சம் சம்பாதிப்பாரு. ஆனா தங்க விலை 70,000 ரூபாய் இருக்கும், 60,000 ரூபாய் இருக்கும். அப்போ அவர் குடும்பம் 35,000 வாங்கி குடும்பம் நடத்துவாரா, தங்கம் வாங்குவாரா? வாங்க மாட்டாரு. அப்ப பணக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாம வந்து கேஷா கையில வச்சுக்கிறத விடவும் தங்கமா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃப்டின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்திய குடும்பத்துல பத்தி தங்கத்தை விற்கிறதே கிடையாது. ஒரு வீட்டுல வந்து ஒரு குடும்பத்துல 2 பெண்ணு இருக்காங்க, 100 பவுன் 200 பவுன். ஆமா, ஒரு குடும்பத்துல 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆளுக்கு 10 பவுன் போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணுங்க திருமணம் ஆகிட்டு போயிட்டு அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குதுன்னா மொத்தம் 4 குழந்தை இருக்குல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய 4 குழந்தைகளுக்கு ஆளுக்கு 10 பவுன் போடுவாங்க. அப்ப இந்த இந்திய குடும்பங்கள்ல இந்த சேமிக்கப்பட்ட தங்கங்கள் விற்பனை ஆகிறதே கிடையாது. அவர்களுக்குள்ளாரே சுழற்சியாக இருந்து கொண்டிருப்பதுதான் இந்தியாவுல வந்து இந்த தங்கத்துக்கான ஒரு மதிப்பு அதிகமாகி கொண்டே இருக்குது. இதுல அட்சய திருதியில வரை கொண்டுட்டோம்டா, அது தனி இப்படி இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனந்த் சீனிவாசன் ஒரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரு, ஒரு பொருளாதார நிபுணர் ஆனந்த். அவர் என்ன சொல்றாருன்னா, உலக வர்த்தகத்துல வந்து முன்னணி நாடா இருக்குது சீனா. அது உலக சந்தையில வந்து தான் விற்கக்கூடிய பொருளை விற்குது இல்லையா, அதற்கு அந்தந்த நாடுகள்ல இருந்து தங்கமாக வாங்கிக்கிட்டு அவங்க போய் சீனாவுல வச்சிருக்கிறாங்க. இப்ப உலக நாடுகள்ல வந்து எந்த நாட்டுல வந்து தங்கம் அதிகமா இருக்குதுன்னா சீனாவுல தான் அதிகமா இருக்குது தங்கம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய நாட்டுல வந்து
அவன் துளையிட்டு எதுவுமே எடுக்கிறதே இல்லை, வெளியே இருந்தா வாங்கிக்கிறான். அவருடைய பொருட்களை விற்கிறதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சைனால இருந்து யூகேக்கு ட்ரெயின் அனுப்புறான். யூகேக்கு ட்ரெயின் அனுப்பிச்சு அந்த அளவுக்கு வந்து விற்பனையாளரை மாறிட்டான். பட் அவன் என்னென்ன ஃபியூச்சருக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே வாங்கி சேமிச்சு வைக்கிறதுல முதலா இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு, நீங்க வந்து தங்க விலை உயர்வை தடுக்கவே முடியாதுங்கிறாரு. ஆமா, ஏன்னா எல்லாருக்குமே அதை போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தங்கத்தை விட விலை அதிகம் பிளாட்டினம். நம்ம எவர் சில்வர்னு சொல்றோம்ல, அது மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளாட்டினத்துல வந்து தோடு, தொங்கட்டான், செயின், நெக்கிள்ஸ் எல்லாமே போட்டு பல ஜுவல்லரி நிறுவனங்கள் வந்து வெளியிட்டாங்க. மக்கள் அந்த பக்கம் தலை வச்சே படுக்கல. ஏன் அதை சேமிக்கல? பணக்காரர்களும் சேமிக்கல, நடுத்தர மக்கள் அதை விரும்பல. என்ன காரணம்னு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் வந்து மஞ்சளா இருக்கிறதுனால ஒரு மங்களகரமானது அப்படிங்கிற ஒரு மித்து, ஒரு பல நம்பிக்கையோட மக்கள் அணுகிட்டு இருக்கிறாங்க. இது இப்ப இந்த தங்கம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் எங்கெல்லாம் வந்து உலக போர் நடக்குதோ, போர் நடக்கிற நாடுகளில் எல்லாம் வந்து தங்கத்தின் விலை வந்து உயரும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாட்டுல. இப்ப இஸ்ரேல் காசா பகுதியில் அடிக்குது. காசாவில் வந்து இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாருமே நம்ம தங்கமா தான் சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டு வெளிநாடுகளுக்கு மிக வேகமாக அவங்க நகர்ந்துருவாங்க. அங்க போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. கேஷ் எடுத்துட்டு போக முடியாது. கண்டிப்பா, உண்மைதான். இப்ப இந்தியாவில் வந்து கேஷ் எடுத்துட்டு போகணும், டாலரா மாத்திக்கிட்டு போகணும். அப்ப எவ்வளவு பணம் செலவாகும்? அப்ப தங்கமா இருக்கிற போது அதனுடைய விலை அதிகம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உலக நாடுகள்ல புரட்சி நடக்கும். அப்ப சர்வாதிகாரி வெளிநாட்டுக்கு தப்பினார், அதிபர் வெளிநாட்டுக்கு தப்பினார், இந்த நாட்டுக்கு தஞ்சம் அடைஞ்சார்னு சொல்றாங்கல்ல. சமீபத்துல கூட இந்தியாவுக்கு பக்கத்துல இருந்து ஒரு அதிபர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஆமா, இல்ல இதை விடவும் வெளிநாடுகளுக்கு போறாங்க இல்லைங்களா? அப்ப எல்லாம் பேசப்படுகிற முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த தப்பி வர சர்வாதிகாரி, அந்த தப்பி வருகிற அந்த அதிபர் எவ்வளவு கிலோ தங்கம் கொண்டுகிட்டு வர்றாரு என்பதை பொறுத்துதான் ஒரு நாடு தஞ்சம் கொடுக்கும், ஹெலிகாப்டர்லையும் விமானத்திலையும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு 1000 கிலோ தங்கம் கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா, எங்க நாட்டுல நீங்க வாழ்நாள் பூரா இருக்கலாம், உங்களுக்கு ராணுவ பாதுகாப்போடு உங்களுக்கு எல்லா வகையான உதவி செய்யப்படும். 500 கிலோ நீங்க எங்க நாட்டுல ஒரு 25 வருஷம் இருந்துக்கலாம். 100 கிலோ கொண்டுகிட்டு வரேன் எங்க நாட்டுல நீங்க 10 வருஷம் வாழ்ந்துக்கலாம். இப்படி அப்ப தங்கம் வந்து இது மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உலக நாடுகள்ல எல்லா புரட்சிகர இயக்கங்களும் நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க, விடுதலை போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த தங்க கடத்தல்ங்கிறது நடக்குது. ஏன்னு சொன்னா, இப்ப நமக்கு தெரிந்து ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்திய ஒரு அமைப்பு அஜர்பைஜான், ஆர்மேனியா, உஸ்பெஸ்கிஸ்தான் இது மாதிரியான இடங்கள்ல வந்து ரஷ்யாவினுடைய பகுதிகள் அது. அங்கு கைவிடப்பட்ட ஆயுதங்கள், கப்பல் முதல் கொண்டு விமானத்துடைய உதிரி பாகங்கள் முதல் கொண்டு அவங்க வாங்கினாங்க. அப்படி வாங்கின போது அவங்க வந்து பணமா கொடுக்கல அந்த நாட்டுக்கு, அந்த விடுதலை போராட்ட அமைப்பு தங்கமா தான் கொடுத்தாங்க. அதனால அந்த அமைப்பு மாத்துறதுக்கு எளிது. ஆமா, ஒரு கட்டத்துல வந்து தங்க கடத்தல ஈடுபட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அந்த அமைப்பின் மீது. அப்ப நான் வந்து அந்த அமைப்பு சார்ந்தவங்கள்ட்ட சும்மா கேட்டு பார்த்தேன், ஏன் இது மாதிரி என்ன வெளில ஏங்க இதாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தங்க கடத்தல் என்பது உலகம் பூரா நடக்குது. ஆனா நீங்க ஒரு போதைப் பொருள் கடத்துறீங்க, கஞ்சா கடத்துறீங்க, அபின் கடத்துறீங்க, கொக்கைன் கடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு கடுமையான சட்டங்கள், ஆயுள் தண்டனை, மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா தங்கம் கடத்தினீங்கன்னா இயல்பான சட்டப்படி ஒரு 6 மாசம் ஜெயில், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த தங்க விலை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டு சூழல்ல பாத்தீங்கன்னா, சித்தர்கள்லாம் வந்து இரும்பை வந்து தங்கமாக மாத்துறதுக்கு சில மூலிகையெல்லாம் அரைச்சி அந்த மூலிகையை வந்து இரும்பின் ஊற்றி தங்கமாக மாற்றினார்கள் அப்படி செய்தி சொல்றாங்க. ஆனா அறிவியல் முறைப்படி அது வந்து நிரூபிக்கப்படலை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு கருப்பா இருக்கும் இருக்கு வச்சுங்களேன், அது வந்து தங்கத்தினுடைய கலருக்கு வந்துச்சு தவிர அது தங்கமா மாறல. ஏன்னு சொன்னா, தங்கத்தினுடைய அணு எடை என்பதை வந்து அவ்வளவு ஈஸியாலாம் மாத்திர முடியாது. அப்ப இப்படி முயற்சி எல்லாம் சித்தர் காலத்துல நடந்திருக்குது. அப்ப தங்கம் அப்படிங்கிறது காலங்காலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்து போச்சு. அது மின்சாரம் கடந்து திறனும் வேறு. ஆமா, இப்படி இப்ப இந்த தங்கத்தின் விலை வந்து உயர்ந்திருக்குதே, குறையாதா
அப்படின்னா ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது அப்படின்னு. அது ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இப்போ வந்து வருகிற டிசம்பர் மாதத்துக்குள்ளார 1,00,000 தொட்டு விடும்னு சொல்றாங்க. இதுல இன்னைக்கு வந்து ஒரு தகவல், ஒரு நாளிதழில் வந்து தகவல் பாத்தீங்கன்னா, ஒரு பவுன் 1920 தங்கம் வந்து 21 ரூபா, 35 24 ரூபா, 45 48,000 ரூபா, 55 64,000 ரூபா, 1970 144,000 ரூபா, 1980 10 ஆண்டுகள்ல 10 மடங்கு உயர்ந்து 1000 ரூபாயா உயர்ந்திருக்குது. 2006 6,000 ரூபாய், 2009 10,000 ரூபாய், 2016 20,000 ரூபாய், 2020 30,000 ரூபாய், 2022 40,000 ரூபாய், 2023 45,000 ரூபாய், 2024 50,000 ரூபாய் தொடங்கி இப்ப 2025 இன்னைக்கு 75,000 இருந்திருக்கு. இல்ல கடைசியா ஒரு 6-7 மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 15,000 ஜாஸ்தி. ஆமா 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 15,000. ஆமா. ஏன் அந்த ஒரு 10 ஆண்டுகள் 60 இருந்து 70 மட்டும் ஏன் சார் அது 10 மடங்கு இருந்துச்சு அப்படின்னா, உலக நாடுகள் பல நாடுகள் விடுதலையான தருணம். அதனால தங்கத்தோட கொள்முதல் ஜாஸ்தியாச்சு. நாடுகளிடையே தங்கத்தோட கொள்முதல் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாயன்னு சொல்லி இருப்பான். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கத்தை வந்து எடுத்து அணிகலனா உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. யார் அவங்கள்ட்ட இருந்து அவங்கள கொண்டு யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஸ்பெயின். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டுட்டான் காமூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக குறுகிய வயதில் இறந்து போன ஒரு எகிப்திய மன்னர். அவர் இறந்து போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல கிலோ தங்கங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. அது வந்து கான்வர் அப்படின்னு சொல்லிட்டு, கான்வர் தான் அவருக்கு செலவு பண்ணார். ஃபுல்லா கார்ட்டர் போயிட்டு அதை கண்டுபிடிச்சு அதை உலகுக்கு கொண்டுட்டு வந்தார். அப்பெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் எகிப்துல போய் எவ்வளவு கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எகிப்து அரசு வந்து 40% கொடுத்துருந்துச்சு கண்டுபிடிச்சு எடுக்கிறவங்களுக்கு. அப்ப வந்து தங்கத்தினுடைய மதிப்பு வந்து 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்மியா இருந்துச்சு. ஏன் கம்மியா இருந்துச்சுன்னா, அது பளபளக்கும் தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால கொள்முதல் அதிகமா இருந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் தெரியல பிற்காலத்துல தங்கத்தோட விலை அதிகமாகும் அப்படின்றனாலதான் அவங்க வந்து எகிப்து மக்கள் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமித்து வைக்கும் தன்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா, ஒரு நாடு வளமான நாடா வளமற்ற நாடா அப்படிங்கிறத எதை கொண்டு வந்து நிர்ணயம் பண்றாங்கன்னா, பல அளவுகள் வச்சிருக்காங்க. அதுல சில அளவுகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி 80 விழுக்காடா இருக்கணும், இறக்குமதி 20 விழுக்காடு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நாடு வளமா இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து அந்த நாட்டுல வந்து எவ்வளவு லைப்ரரிஸ் இருக்குது, நூலகங்கள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டினுடைய வளத்தை அளவிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எதை வைத்து அளவிட்டாங்கன்னு சொன்னா, தங்கத்தை வைத்து அளவிட்டாங்க. எப்படின்னா, ஒரு நாட்டினுடைய நம்ம நாட்டில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் இல்லைங்களா, ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நாட்டுக்கும் ஒரு அரசின் சார்பில் வந்து ஒரு வங்கி இருக்கும். நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி அமெரிக்காவில் ஒரு வங்கி இருக்கும், இங்கிலாந்துல ஒரு வங்கி இருக்கும், ஒரு நாட்டுக்கும் ஒரு வங்கி இருக்கும். அந்த வங்கியினுடைய வேலை என்னன்னு சொன்னா, நாட்டில் வந்து தங்கத்தை வந்து இருப்பு வச்சுக்குவாங்க, அந்த பேங்க்ல வச்சுக்குவாங்க. ஏன் வச்சுக்குவாங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய தங்க இருப்பு எவ்வளவு இருக்குதோ அதற்கு சமமாகத்தான் பணம் அச்சடிக்கணும். நீங்க அதற்கு மேல குறைச்சி அச்சடிக்கலாம். ஆனா மேல அச்சடிச்சீங்கன்னா தான் அதுக்கு பேர் வந்து பணவீக்கம் அப்படின்னு பேரு. நீங்க 1975-77 இந்தியாவில் நெருக்கடி கால நிலை இருக்கிற போது, இந்திரா காந்தி தலைமை அமைச்சராக இருந்த போது என்ன நடந்திருக்குதுன்னா, இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பை விட 2 மடங்கு அவங்க வந்து பணம் அச்சடிச்சாங்க. அச்சடிச்சதுனால பணவீக்கம் ஏற்பட்டு போச்சு. அப்படி பணவீக்கம் ஏற்பட்டு ஒரு நாட்டுல இருக்குதுன்னா அந்த நாடு வளமற்ற நாடு அப்படிங்கிறது எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தங்கத்தின் இருப்பை விட குறைவான அளவுல தான் வந்து பணம் அச்சடிக்கிறாங்கன்னா அந்த நாடு வளமான நாடு. அப்ப இந்த தங்கம் என்பது உலக நாடுகள்ல எல்லா மக்கள்கிட்டையுமே அது பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே வருது. ஒரு நாட்டினுடைய தலைமை, அடுத்து ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன், இப்படி ஒரு குடும்பம், எல்லாத்துலயுமே வந்து தங்கம் வந்து ஒரு இன்றியமையாத இடத்தை பெறுது.
ஆனதுனால இந்த தங்கத்தினுடைய பயன்பாடை மக்கள் வந்து அதிகரிக்க 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 அதனுடைய விலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். கண்டிப்பா அதற்கு ஒரு காரணம் பற்றாக்குறை. கண்டிப்பா அது அந்த தங்கத்தை வந்து தோண்டி எடுக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற போது இந்த தங்க விலை உயர்வு குறையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வருகிற டிசம்பர்ல வந்து அது உச்சமாக 1 லட்சத்தை தொட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த அதுக்கு மேலேயும் போலாம் போகும் இல்ல, அது அதிகபட்சம் ஒரு 1 லட்சத்தை தொடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தங்க விலை உயர்வு என்பது யாராலையும் தவிர்க்க முடியாது. கண்டிப்பா சார், உண்மை. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தங்க விலையை வந்து இன்னைக்கு இந்த விலைன்னு நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் எந்த நாட்டையும் சார்ந்து இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க இண்டிபெண்டா பண்றாங்க. இன்னைக்கு தங்க விலை இன்னைக்கு வந்து 75,000, நாளைக்கு 80,000 80,000 தான். ஒவ்வொரு நாட்டிலயும் ஒரு ரேட் இருக்கு, ஒரு ரேட் இருக்குது. ஆனா அந்த ரேட் வந்து ரொம்ப அதிகமா இல்லை. இப்ப நமக்கு மலேசியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். அந்த நாட்டு நாணயத்துக்கு நம்ம நாட்டு நாணயத்துக்கு ஒரு 5,000. அதனாலதான் அங்க கடத்தல் தங்கம் வந்து அதிகமாகுது. அதனால இந்த தங்க விலை உயர்வு என்பது அறிஞர்கள் சொல்றபடி, பொருளாதார அறிஞர்கள் சொல்றபடி அது உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது வருகிற டிசம்பருக்குள்ளார 1 லட்சத்தை தொடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தங்கம் விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாது என்ற ஒரு தகவலோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.